இந்த வீடியோவில் கிராஸ் பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். It refers to the transfer of pollens on the stigma of the another flower. The cross pollination is of two types. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட், இதில் ஒரு பூ பூத்திருக்கும், இதில் ஒரு பூ பூத்திருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பாலினேஷன் நடக்குது. இதுதான் கிராஸ் பாலினேஷன். இல்லைன்னா இன்னொன்று சொல்லலாம், இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர். ஒரே பிளான்ட்டில் ரெண்டு பொசிஷனில், மேலே ஒரு ஃப்ளவர், கீழே ஒரு ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. இங்கே இதுவும் வேறு ஃப்ளவர் தானே, ஒரே பிளான்ட்டு தான், ஆனால் வேறு ஃப்ளவர், ஒரே ஃப்ளவரில் இல்லை. இங்கே பாலினேஷன் நடக்குது, இதுவும் கிராஸ் பாலினேஷன் தான். இதான் இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன். ஜெய்ட்னோகேமினா என்ன, ஜெனோகேமினா என்னென்னு. Geitonogamy, when the pollen deposits on another flower of the same individual plant, it's said to be geitonogamy. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரே plant different flowersனு, அதான். It usually occurs in the plants which show monoecious condition. It is functionally cross-pollination, but is generally similar to autogamy because the pollen comes from the same plant. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது monoecious plants சொல்கிறாங்க. monoecious ஒரு பிளான்ட்டில் ரெண்டுமே இருக்கும், ஃபீமேல் பார்ட்டும் இருக்கும், மேல் பார்ட்டும் இருக்கும், ஸ்டேமனும் இருக்கும், ஸ்பிஸ்டலும் இருக்கும். ஆனால் அது வேறு ஃப்ளவரில். அது எப்படி இருந்துச்சுன்னா மொனேஷியஸ். இது மொனேஷியஸா. இட் இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். இப்படி நடக்குதா, வேறு ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால இது கிராஸ் பாலினேஷன். சேம் ஃப்ளவரில் நடந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன். இது வேறு ஃப்ளவர், அதனால கிராஸ் பாலினேஷன். பட் இஸ் ஜெனரலி சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் தி போலன் கம்ஸ் ஃப்ரம் தி சேம் பிளான்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிமிலர் டு ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன் மாதிரியே தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது போலன் கிரெயின் அதே பிளான்ட்லேருந்து தானே வந்திருக்கு. அப்போ ஜெனட்டிக்கலி ஜீன்ஸ் ஒரே பிளான்ட்லேருந்து தான் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் கம்பைன் ஆகலை. அதனால இது சிமிலர் டு ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க, செல்ஃப் பாலினேஷன் மாதிரி அப்படின்னு. அடுத்து ஜெனோகேமி பற்றி பார்க்கலாம். when the pollen genetically different, அதாவது டிஃப்ரெண்ட் பிளான்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் பிளான்ட். மேங்கோ ட்ரீனா மேங்கோ ட்ரீ தான், ஆனால் இங்கே ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, அந்த பக்கம் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. டெபாசிட்ஸ் ஆன் another flower of the different plant of the same species, it is called xenogamy அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பிளான்ட், அதாவது மேங்கோ ட்ரீனா அந்த பக்கமும் மேங்கோ ட்ரீ, அந்த ரெண்டு மேங்கோ ட்ரீக்கும் நடுவில் பாலினேஷன் நடந்துச்சுன்னா ஜெனோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ ட்ரீ தான் சொன்னேன், ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் பார்க்கலாம். The flowers have several mechanisms to promote cross-pollination, which are also called contrivances of cross-pollination or outbreeding devices. It includes the following. cross-pollination நடக்கிறதுக்கு, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். டிக்ளைனிங் ஆர் யூனிசெக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மொனேஷியஸ், டயோஷியஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஒரே பிளான்ட்டு, ஸ்டேமனும் பிஸ்டிலும் ஒரே பிளான்ட்டில் தான் இருக்கும். ஒரே ஃப்ளவரில் சொல்லலை, ஒரே பிளான்ட்டு. அதான் இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட் இருக்கா, இங்கே மேலே ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே சைடில் ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே பிஸ்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஸ்டேமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே பிளான்ட்டில் பிஸ்டில் இருக்கும், ஸ்டேமன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மொனேஷியஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கோகனட், பிட்டர் கார்ட். In some plants like castor and maize, autogamy is prevented, but geitonogamy takes place. இந்த castor அப்புறம் மைஸில் ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவெண்ட் ஆயிரும். செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, ஆனால் ஜெய்ட்னோகேமி நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஜெய்ட்னோகேமினா என்னென்னு பார்த்தோம், ஒரே பிளான்ட்டில் நடக்கிறது தானே. அடுத்து மொனேஷியஸ்னால் ஒன்றா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஒரே பிளான்ட்டில் இருக்கிறது. டயோஷியஸ்னால் தனித்தனியாக இருக்கிறது. மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். டயோஷியஸ்னால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும்தான் இருக்கும், இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும்தான் இருக்கும். இப்படி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டு ஆஃப் அ சேம் ஸ்பீசியஸ். மேங்கோ ட்ரீ, இப்போ பப்பாயா ட்ரீ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுக்கு இந்த பப்பாயா ட்ரீலலாம் ஃபீமேல் ஒரு பிளான்ட்லேயும் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இன்னொரு பிளான்ட்லேயும் தான் இருக்கும். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பொரோசஸ், காரிக்கா, ஃபோனிக்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல. அடுத்து ஹியர் போத் ஆட்டோகேமி அண்ட் ஜெய்ட்னோகேமி ஆர் ப்ரிவென்ட். செல்ஃப் பாலினேஷனும் ப்ரிவெண்ட் ஆயிடுச்சு, ஜெய்ட்னோகேமியும் ப்ரிவெண்ட் ஆயிடுச்சு. ஜெய்ட்னோகேமினா ஒரே பிளான்ட்டில் நடக்கிறது, இதான் டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆச்சு, அதனால் நடக்காது. அடுத்து மோனோக்ளினி ஆர் பைசெக்சுவாலிட்டி பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் அண்ட் ஸ்பெஷல் அடாப்டேஷன் ஆஃப் ஃப்ளவர் ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னால் ஒரே ஃப்ளவர், அதில் ஸ்டேமனும் இருக்கும், பிஸ்டிலும் இருக்கும், அதுதான் பைசெக்சுவல் ஃப்ளவர்.
இருந்தாலும் இதில் வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஒரே ஃப்ளவரில் ஸ்டேமனும் பிஸ்டலும் இருந்தாலும் செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அதுதான் எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைஹோகாமி என்னென்ன பார்க்கலாம். In bisexual flowers, anther and stigma mature at a different times, thus checking self-pollination. It is of two types அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைஹோகாமினா வந்து இப்போ ஸ்டேமனில் ஆந்தர் இருக்கா, ஆந்தரில் இருந்து போலன் கிரெயின் வரும். அந்த போலன் கிரெயின் வரணும்னா ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். மெச்சூரிட்டினா என்ன? இப்போ இந்த ஸ்டிக்மா வந்து அந்த போலன் கிரெயினை அக்செப்ட் பண்ணிக்கிற மெச்சூரிட்டி வரணும். அந்த ஸ்டேமனுக்கு வந்து அந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும். இந்த ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நடந்தால் தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இப்போ இது இப்படி நடக்காமல் ஸ்டேமன் ஒரு டைம்லேயும் ஸ்டிக்மா ஒரு டைம்லேயும் வந்து மெச்சூரிட்டி அட்டன் பண்ணிச்சுன்னா எப்படி செல்ஃப் பாலினேஷன் நடக்கும்? அதான் சொல்கிறாங்க. தி ஸ்டேமன்ஸ் மெச்சூர் இயர்லியர் தென் ஸ்டிக்மா ஆஃப் தி ஃப்ளவர். எக்ஸாம்பிள் வந்து ஹெலியந்தஸ் கிளிரோடென்ட்ரம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டன்ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேமன் வந்து இந்த ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே அது மெச்சூர் ஆயிரும். அதான் போலன் கிரெயினை ரிலீஸ் பண்ணுற எபிலிட்டி வந்துடும். அடுத்தது புரோட்டோகைனினா என்ன? த ஸ்டிக்மா மெச்சூர்ஸ் இயர்லியர் தென் தி ஸ்டேமன் ஆஃப் தி ஃப்ளவர். அதாவது இந்த ஸ்டிக்மா வந்து இயர்லியராக மெச்சூர் ஆயிரும், ஸ்டேமனுக்கு லேட்டாக தான் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா புரோட்டோகைனின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரோஃபுலரியா நொடோசா அண்டு அரிஸ்டோலஜியா பிராக்டியேட்டா. சரி, அடுத்தது பார்ப்போம். அதான் இங்கே நம்ம மேலே பார்த்தோமா புரோட்டோட்ரைக்கு, இதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ளவர்னு. அடுத்து புரோட்டோகைனிக்கு ஸ்க்ரோஃபுலரியா எக்ஸாம்பிள். அடுத்து ஹெரோகோகாமி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இன் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் தி எசென்ஷியல் ஆர்கன், அதாவது எசென்ஷியல் ஆர்கன் என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்டேமனையும் ஸ்டிக்மாவும் தான் சொல்கிறாங்க. ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கிற ஒரு பார்ட் ஆர் அரேஞ்ச்டு இன் சச் அ வே தட் செல்ஃப் பாலினேஷன் பிகம்ஸ் இம்பாசிபிள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற ஃப்ளவர் பாருங்கள், ஸ்டேமன் வந்து கீழே இருக்குது, ஆனால் இந்த பிஸ்டல் இது இங்கே மேலே தான் ஸ்டிக்மா இருக்கும். இப்போ ஸ்டேமன் கீழே இருந்துச்சுன்னா அதுலேருந்து போலன் கிரெயின் வருமா? அது எப்படி மேலே போய் இந்த ஸ்டிக்மாவை அட்டாக் பண்ணி பாலினேஷன் வரும்? வாய்ப்பே இல்லை. அதுதான் இம்பாசிபிள். செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குளோரியோசா சூப்பர்பா எப்படிலாம் இருக்குது பேர். அடுத்து தி ஸ்டைல் இஸ் ரிஃப்ளெக்ஸ்டு அவே ஃப்ரம் தி ஸ்டேமன் அண்ட் இன் தி ஹைபிஸ்கஸ் தி ஸ்டிக்மாஸ் ப்ரொஜெக்ட் ஃபேர் அபோவ் தி ஸ்டேமன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோரியோசா ஃப்ளவரில் வந்து இந்த ஸ்டேமன் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் வந்து இந்த ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் வந்து தள்ளி தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டிக்மான்னு வச்சுக்கோங்க, இன்னும் இங்கே இருக்கும் ஸ்டேமன். இங்கே இருந்தால் எப்படி வந்து இவ்வளோ தூரம் வரும்? கிட்டவே இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் கிட்டவே இருந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் வந்துடும். இவ்வளோ தூரமாக இருந்தால் எப்படி தான் நடக்கும்? அதான் இந்த ஹைபிஸ்கஸில் நடக்காது செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெட்ரோஸ்டைலி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் 2 or 3 different forms of flowers that are different in their length of a stamen and style. Pollination will take place only between organs of the same length. அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? கிராஸ் பாலினேஷன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் நடக்கிறது, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸில் நடக்கிறது. என்னென்னா இப்போ இங்கே இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும், சொல்கிறேன் இருங்க. ஃபஸ்ட் வந்து டிஸ்டைலி பற்றி பார்க்கலாம். தி பிளான்ட் ப்ரொடியூசஸ் 2 forms of flowers. இதுதான் அந்த 2 ஃபார்மா. என்னென்னா பின் ஆர் லாங் ஸ்டைல், லாங் ஸ்டிக்மேட்டிக் பேபிலே, ஷார்ட் ஸ்டேமன் அண்ட் ஸ்மால் போலன் கிரைன்ஸ். இந்த ஃப்ளவரை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. லாங் ஸ்டைலாமா, சின்ன ஸ்டேமனாமா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளவரை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க. ட்ரம் இயர்ட் ஆர் ஷார்ட் ஸ்டைல், சின்னதாக இருக்குதா ஸ்டைலு, அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மால் ஸ்டிக்மேட்டிக் பேபிலே, லாங் ஸ்டேமன் அண்டு லார்ஜ் போலன் கிரைன்ஸ். இதில் சின்னதாக இருக்கிறனால, ஸ்டேமன் சின்னதாக இருக்கிறனால சின்ன போலன் கிரைன்ஸ். இது வந்து ஸ்டேமன் வந்து பெருசாக இருக்குமாமா, அதுலேருந்து பெரிய போலன் கிரைன்ஸ் வருமாமா. இதில் இருக்கிற ஸ்டேமனும் வந்து லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இதுலன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரிமுலா. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தி ஸ்டிக்மா ஆஃப் தி ட்ரம் இயர்டு ஃப்ளவர்ஸ் அண்ட் தி ஆந்தர் ஆஃப் தி பின் லை இன் தி சேம் லெவல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஸ்டிக்மா ஆஃப் தி ட்ரம்மைடு ஃப்ளவர்ஸ் அண்ட் தி ஆந்தர் ஆஃப் தி பின் லை இன் தி சேம் லெவல் டு பிரிங் அவுட் பாலினேஷன். இந்த ஸ்டிக்மா ஆஃப் தி ட்ரம்மைடுன்னு எதை பார்த்தோம்? இதில் என்ன ஸ்டிக்மா இங்கே இருக்குது, இந்த கலர் ஸ்டிக்மா வந்து இங்கே இருக்குது. இப்போ இதில் லாங் ஸ்டைல், இதை வந்து பின்னுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேமன் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டிக்மாவும் இங்கே இருக்கிற ஸ்டேமனும் ஒரே பொசிஷனில் இருக்குது ஸ்ட்ரைட்டாக. அப்போ இதில் வந்து பாலினேஷன் ஈஸியாக நடந்துடும். இந்த ஃப்ளவருக்கும் நடுவில் பாலினேஷன் ஈஸியாக நடந்துடும். அடுத்து சிமிலர்லி தி ஆந்தர் ஆஃப் தி
drumide and stigma of a pin once is found in the same height. இப்போ இதை சொல்கிறாங்க, இந்த ஸ்டேமனும் இந்த ஸ்டிக்மாவும் ஒரே பொசிஷனில் ஒரே லென்த்தில் இருக்குது, இதில் வந்து பாலினேஷன் ஈஸியாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்டைலி பற்றி பார்க்கலாம். தி பிளான்ட் ப்ரொடியூசஸ் 3 kinds of flowers with respect to a length of the style and the stamens. இந்த ஸ்டேமன் அப்புறம் இந்த ஸ்டைல் இதோட லென்த்தை பொறுத்து தான் வந்து 3 டைப்ஸாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ட்ரை ஸ்டைலில் here the pollen from flowers of one type can pollinate only the other 2 types but not their own type. எக்ஸாம்பிள் லியத்ரம். அதாவது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ஃப்ளவரில் வர போலன் கிரைன் வந்து ஒரு ஸ்டிக்மாவில் தான் வந்து போய் பாலினேட் ஆகும், அதே ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் பாலினேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ஒரு போலன் வரலாம், அப்புறம் இங்கேருந்து ஒரு போலன் வரலாம். ஏன்னா இந்த ரெண்டும் வந்து சேம் லென்த்தில் தான் இருக்குது, அதனால் இங்கேருந்து வந்து இந்த ஸ்டிக்மாவில் பாலினேட் ஆகலாம். ஆனால் இப்போ இதை தனியாக எடுத்து பாருங்களேன், இங்கே இருக்கிற ஸ்டேமன் போலன் கிரைன் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்படி போய் பாலினேஷன் நடக்க முடியுமா? முடியாது. அதனால் இங்கேருந்து வரதும் வந்து இங்கே மட்டும்தான், இந்த தேர்டு ஷார்ட் ஸ்டைலில் மட்டும்தான் வந்து பாலினேட் ஆக முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேருந்து வரதும் நடக்கலாம், இங்கேருந்து வரதும் நடக்கலாம், ஆனால் ஒரே ஃப்ளவரில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இன் சம் பிளான்ஸ் when the pollen grain of a flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevented to germinate on its own stigma. அதாவது அதே ஃப்ளவர்லேருந்து வந்த, இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, இங்கே பிஸ்டில் ஸ்டிக்மா இதில் இருக்குமா, இங்கே வந்து ஸ்டேமன், இதில் ஆன்தர், இதில் இருந்து வந்து ஒரு போலன் கிரைன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து வர போலன் கிரைனை இந்த ஸ்டிக்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஒரே ஃப்ளவர்லேருந்து வர போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மா அக்செப்ட் பண்ணியிருக்காது. அதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அபுட்டிலியான் பாசிஃப்ளோரா, அது இட் இஸ் ஜெனட்டிக் மெக்கானிசம். இது வந்து பிளான்ட்ஸ்லேயே இருக்கிற ஒரு மெக்கானிசம், ஜீன் வைஸாக அரேஞ்ச் ஆனது, ஜீன்லேருந்து அதுக்கு இந்த எபிலிட்டி வந்தது, மாற்றவே முடியாது. அப்படியே அது வந்து என்ன சொல்கிறது, அப்படியே உருவாயிருக்கும். அந்த ஒரே ஃப்ளவர்லேருந்து வந்தால் நம்ம போலங்கினை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு. அவ்வளோதான். ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.